ஹாய் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கணும்னு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனால் தான் உண்மையாகவே ஃபுட்டு நல்லா இருக்கும் போல். அதை இந்த கடைக்கு வந்ததுக்கப்புறம் நான் 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரீசெண்டாக டி நகர் போயிருந்தப்போ தான் இந்த அருமையான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சோம். உண்மையாகவே யதார்த்தமாக தாங்க போனோம், எந்த பிளானுமே பண்ணலை முன்னாடி. இவங்க நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. இட்லி, தோசை, பரோட்டான்னு எல்லா டிஃபன் ஐட்டமும் இருக்குது. அதே மாதிரி தலைக்கறி, குடல் கறி, சிக்கன் எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே குண்டூர் சிக்கன், பெப்பர் சிக்கன், மட்டன் போட்டி, சிக்கன் சுக்கான்னு நிறையா ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே அடிதூள் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஃபீலே இல்லை. ஒரு செட்டிநாடு மெஸ், காரைக்குடி மெஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே கூட இவ்வளோ டேஸ்ட்டாக தருவாங்களான்னு தெரில. எல்லா கடைகள்லையுமே நான்வெஜ் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா, இங்கே அதையும் தாண்டி 2 விஷயம் சூப்பராக இருந்துச்சு. அது என்னென்னா, இந்த தேங்காய் சட்னியும் இந்த கார சட்னியும் தான். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் இவ்வளோ கெட்டியாக சட்னி வச்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதுவும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரில. கண்டிப்பாக போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்ஷும் சட்னியும் மட்டும் இல்லைங்க, இவங்க வச்சுருந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்புன்னு எல்லாமே செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவீங்க இந்த கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா. கடைசியாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இவங்களுடைய பொடி இட்லி. இவங்க பொடியில் வந்து எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறது இல்லை, இவங்க வந்து நெய் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ சொல்லியாச்சு, ஆனால் கடை பேர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சொல்லலை. அந்த கடை பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே செம்ம கலக்கலாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.